ப்ரோ 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 அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு எதுனா இருக்கா இல்லை செஞ்சு தரீங்களா? நான் வச்சிருக்கேனே, செஞ்சு தரேனே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நல்லா இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட போறோம். மோல் பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா கலர் கலரா, நல்லா இந்த குழந்தைங்களாம் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ஐஸ்கிரீம் பண்ணிடலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இதை கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ப்ரோ கீழே சிலிண்டர் ஆன்ல இருக்கா? நல்ல வேலை சொன்னேன், குட் ஜாப். இதை மட்டும் நான் அடிக்கடி மறந்து போயிடுவேன். மில்கை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பாயில் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு மில்க் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிங்க. அக்கா சுகர் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க கைஸ். பொங்கும் போதே நீங்கள் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுங்க. ப்ரோ ஐஸ்கிரீம் பண்ணுறப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் வந்து ஆட் பண்ணால் ரொம்ப இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம மில்கில் வந்து ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கலக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் போடணும். நம்ம உள்ள குல்ஃபி மாதிரி பண்ணுறதுனால இதில் நம்ம பாதாம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எசன்ஸ். இப்போ நான் வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பிடிக்குன்றதுனால நாங்கள் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். போட்டிடுங்க. ஆமாம் கைஸ், இது கூட வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எதுனா இந்த பாதாம் பிஸ்தா அதெல்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா போடலாம். நம்ம வந்து சிம்பிளாக பண்ணுறதுனால ஏலக்காய் போட்டு பாதாம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். மில்க் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த மோல்டில் வந்து இதை வந்து போர் பண்ணிக்கலாம். பாருங்க கைஸ், மல்டி டாஸ்கிங் கைஸ். நாங்கள் அட் அ டைமில் 2 இதில் ஊற்றுறோம். என்னடா இது? அது சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ரோ. நீங்கள் அப்படியே ஊற்றுனாவே எதுவும் ஆகாது. நீங்கள் பயந்து பொறுமையாக ஊற்றுனீங்கன்னா அப்படி தான் போய் இதுவாகும். வரும் போலடா. வருமா? A few moments later. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டோம். ஓகே, என்ன கலர் வேணும்? அக்கா எனக்கு அந்த ப்ளூ கலர் தாங்கக்கா. நோவே, எனக்கு தான் ப்ளூ வேணும். நீ வேற கலர் சூஸ் பண்ணு. சரி, ஒரு ப்ளூ இருக்குல்ல, இன்னொரு ப்ளூ நான் எடுத்துக்கிறேன். எனக்கு தான் 2 ப்ளூ எனக்கு தான். அதாவது 2 ப்ளூ உங்களுக்கு வேணும் கரெக்டா? ஆமாம். அப்படின்னா எனக்கு என்ன கலர் வேணும்னு எதுக்கு ப்ரோ கேட்குறீங்க? கைஸ், இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours வைக்கணும்னு நினைக்கிறேன். வச்சுட்டு எடுக்கும் போது வீடியோ எடுக்கிறோம் உங்களுக்காக. இங்க பாருங்க, நம்ம செஞ்ச ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னோட ஃபேவரட் ப்ளூ கலர். செம்மையா இருக்குடா. சந்தோஷம். செம்மையா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து சம்மர் டைம் வந்துச்சு. ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வீட்டில் நீங்களே ஹெல்த்தியாக ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க.